சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் அஜித் குமாரை அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பல திடுக்கிடும் தகவல்களும் சந்தேகத்திற்கிடமான வகையிலும் பல தகவல்கள் தற்பொழுது வெளிவந்து உள்ளன. சிவகங்கை காவல்துறையையே ஆட்டி பார்த்த நிக்கிதாவின் பின்புலத்தில் இருந்த IAS IPS அதிகாரிகள் யார்? பூதாகரமாக வெடிக்கும் சம்பவம். மருத்துவராக பணிபுரியும் நிக்கிதா திருப்புவனம் மடப்புறத்தில் பிரசித்தி பெற்ற பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு வந்ததாகவும், இந்நிலையில் காருக்குள் 10 பவுன் தங்கச்சங்கிலியை விட்டுவிட்டு கோயிலுக்கு சாமி கும்பிட சென்றதாகவும், காரை பார்க் செய்ய சென்ற அஜித் குமார் நகையை திருடியிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்டு நிக்கிதா கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக காவல்துறையினர் அவரை அடித்து துன்புறுத்தி விசாரித்ததாகவும், விசாரணையில் அவர்களும் அவரது நண்பரும் எந்தவிதமான நகையையும் திருடவில்லை என்பது உறுதியாக தெரிந்ததால் காவல்துறையினரும் அந்த விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வர நினைத்தனர். ஆனால் மருத்துவர் நிக்கிதாவின் கூடுதலான அழுத்தத்தால் தலைமை செயலகத்திலிருந்து காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு மேலும் அவரை அடித்து கொடுமைப்படுத்தி அவரை விசாரிக்க தொடங்கினர். இத்தனைக்கும் செயினை காணவில்லை என்று மருத்துவர் நிக்கிதா எந்தவிதமான FIR-ம் எந்தவிதமான புகாரும் அளிக்கவில்லை. அவ்வாறு இருக்க புகாரே அளிக்கப்படாத ஒன்றிற்காக அஜித்தை அவர்கள் அழைத்து சென்று அத்துமீறி தாக்குதல் நடத்தி இன்று அவரை உயிரிழக்க செய்யும் அளவிற்கு வந்திருக்கிறது இந்த விஷயம். இப்படி இருக்க நிக்கிதாவிற்கு அரசியல் பின்புலமும் மிகப்பெரிய ஆளுமை அதிகாரிகளும் கையில் இருப்பதால் அவர்களின் உதவியுடன் இந்த விசாரணையை அவர் அழுத்தமாக கொடுத்ததாகவும், அதன் காரணத்தினாலேயே இந்த விஷயம் இவ்வளவு பெரிதாக வளர்ந்திருக்கிறது என்றும் தெரிகிறது. இந்நிலையில் இந்த விஷயம் இவ்வளவு பூதாகரமாக ஆகியும் நிக்கிதாவின் பெயரோ நிக்கிதாவை பற்றிய வேறு எந்த விஷயமோ, உண்மையிலேயே செயின் காணாமல் போனதா என்பது பற்றிய வேறு எந்த விஷயமும் இதுவரை வெளிவரவே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது குறித்து மேல் அதிகாரிகள் இந்த விசாரணையை தொடங்குவார்களா என்றும், மருத்துவர் நிக்கிதாவிடம் கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டால் மட்டுமே இது குறித்து கூடுதல் தகவல்களும், இந்த விசாரணையிலும் இந்த சம்பவத்திலும் மாட்டப்போகும் பெரிய பெரிய மீன்களும் அவர்களை பற்றிய தகவல்களும் வெளிவரும் என்று கூறுகின்றனர். வெள்ளிக்கிழமையன்றே அவர்கள் நகையை திருடவில்லை என்று உறுதி செய்யப்பட்டு அவர்களிடம் எழுதியும் வாங்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் மேலும் நிக்கிதா கொடுத்த அழுத்தத்தின் பேரிலேயே தனிப்படை காவலர்கள் அவரை விசாரித்து அடித்து துன்புறுத்தியதாகவும் தெரிகிறது. தலைமை செயலகத்திலிருந்து மாவட்ட SPக்கும் அவரிடமிருந்து மதுரை மாவட்ட மண்டல IGக்கும் அழுத்தம் கொடுக்கப்பட்டதனாலேயே இவ்வளவு பெரிய பூதாகரமாக வெடித்திருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. அரசியல் தலைவர்களையும் உயர் பொறுப்பு அதிகாரிகளையும் கைக்குள் போட்டுக்கொண்டால் பணமும் வசதி படைத்தவர்கள் யாவரும் எந்தவித குற்ற சம்பவங்களிலும் ஈடுபடலாம் என்பதற்கு ஒரு மோசமான எடுத்துக்காட்டாக திகழ்கிறது இந்த குற்ற சம்பவம். இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களை வேறு முதல் கண்டறிந்து அவர்களை நீக்க வேண்டும், உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.